பிஜேபியோடைய கூட்டணி வைத்துதான் ஜெயிக்க வேண்டிய கட்சியாக இருந்த அதிமுக போன எலெக்ஷன்ல தோத்து போச்சு. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். விஜயகாந்த்ங்கிற ஒரு பெரிய ஆளுமை அரசியல் ரீதியாக சிதைக்கப்பட்ட ஒரு மாபெரும் முக்கிய காரணம் பிஜேபிக்கு அவர் ஆதரவாக பேசியதுதான். பிறகு அந்த பிஜேபி அவருக்காக என்ன செய்தது என்று ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க உணர்ந்து சரியான வழியில பயணிங்க. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் பிஜேபி தலைவர்கள் எத்தனையோ பேர் வந்துட்டு போறாங்க தமிழ்நாட்டுக்கு. இங்க உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம், வேற யாராவது பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு மாலை போடலாம். இப்படி உள்ள தலைவர்களுக்கு தான் மாலை போடுவாங்க. ஒரு பிஜேபி தலைவருக்கு இங்க மாலை போட்டத வரலாறு இருக்கா? மாலை போடுற அளவுக்கு, சிலை வைக்கிற அளவுக்கு ஒரு பிஜேபி லீடர் தமிழகத்திற்காக உதவினார், நின்னார் அப்படின்னு சொல்றதற்கு ஒத்த ஆளை காட்டுங்க பார்க்கலாம். ஒத்த ஆள் வாய்ப்பு கிடையாது இல்லையா? இதே கருணாநிதியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரியாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ணாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, குரல் கொடுத்தார், தெருவில் நின்னார், போர்கொடி பிடித்தார், மக்களுக்காக நின்றார். அப்படிதானே? ஏன் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இந்த மண்ணுக்காக பேசியிருக்காங்க, இந்த மண்ணுக்காக நின்று இருக்காங்க, இந்த மண்ணுடைய மக்களோட மக்களாக வாழ்ந்திருக்காங்க. சரியா? பிஜேபி என்ன பண்ணியது? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் இந்த மண்ணில் ஆண்டு இருக்கு, ஆள வந்திருக்கு. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உட்பட ஆளாத கட்சிகள் கூட இந்த மண்ணுக்காக செய்ததாக வரலாறு இருக்கு. பிஜேபியால ஒண்ணு இப்போ வரைக்கும் ஏதாவது ஒண்ணு, இத்தனைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க மண்ணை. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஏமாந்து கொண்டு தானே இருக்கிறோம். இதையெல்லாம் கருத்தாக வைத்துதான் பிஜேபிக்கு மக்கள் சப்போர்ட் இல்லாம இருக்காங்க. ஆனா எனக்கு பிஜேபி பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அண்ணாமலையை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ஆளுமை ரொம்ப பிடிக்கும். பிடித்தவையும் சொல்லுவேன், பிடிக்காதவையும் சொல்லுவேன். ஏனென்றால் நான் நடுநிலையானவன், அதனால சொல்றேன். சரிங்களா? சோ விஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க சொல்லி இந்த